ஸோ ஹலோ எவரிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ரிலீஸ் ஆன ஷேடோ ஸ்க்ரல்லை பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸ்க்ரல் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டு அதை ப்ரொமோட் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கில் ரூன் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ளஸ் பிளஸிங் ஸ்டோனுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணிக்காங்க கேமில். அது எப்படி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆர்மியோட அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஸ்க்ரீனில் எல்லா ஷேடையும் போட்டு அமைக்க வச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டாங்க. ஸோ புதுசாக நம்ம கிட்ட இன்னும் ஒரு 4 ஷேடோ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. செகண்டரி எனக்கு தெரிஞ்சு ஜீமா ஷேடோ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்னும் 2 ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ யார் விடுவான்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரல் எப்படி ஒர்க் ஆகுன்றான்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேங்கிங் ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ஷேடோஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டயர் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேங்கிங்கு, செகண்ட் ஹை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட் டயர், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோ டயர். இது 4 டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்க்கு வந்து வச்சிருக்கேன். இது 3 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவோட லீடர்ஷிப் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அடுத்து அந்த ஷேடோவோட ஸ்கில்ஸ் அதாவது சப்போர்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆர்னமெண்ட் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸ் வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வந்து போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரல்லோட லீடர்ஷிப் ஸ்கில் வந்து பார்த்துருவோம். ஸோ எம்பி இன்க்ரீஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ரேங்க் அதாவது ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எம்பி வந்துட்டு 6% வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஓரளவு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவான். ப்ளஸ் எம்பி கன்சம்ஷன் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து குறையுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டயரில் ரேங்கிங் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிட்டு மிடில் டயரில் வந்து பார்த்தோன்னா கொடுப்பேன். ஏன்னா பெருசாக இந்த கண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு எம்பி இன்க்ரீஸ் ஆப்ஷன் வந்து தேவை வந்து கிடையாது. மேபி நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதிகபட்சம் இந்த ஸ்க்ரலோட லீடர்ஷிப் ஸ்கில் யூஸ் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் கண்ட்ரில் தான். ஏன்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எம்பி வந்து கம்மியாக வந்து இருக்கும். லிமிட்டாக வந்து பார்த்தோன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா யூஸ் இருக்குது. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ஒரு கண்ட்ரிலையும் நம்ம வந்து பார்த்தோன்னா லீடர்ஷிப் ஸ்கில் யூஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில் மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மிட் டயர் வந்து ரேங்க் வந்து பண்ணுவேன். அடுத்து நமக்கு ஸ்க்ரல்லோட சப்போர்ட் ஸ்கில்ஸ். ஸோ சப்போர்ட் ஸ்கில்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிபப்ஸ் பஃப்ஸ்னு வந்து பார்த்தோன்னா இருக்கும். நம்ம ஹண்டர்ஸ்க்கு சங்ஜினுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளை ஆகுது. அந்த வைஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிபஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஹச்பி வந்து பார்த்தீங்கன்னா 20% ரிகவரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து பண்ணுது. ஸோ ஆப்பரண்ட் 100% ஹச்பி ரிகவரி வந்து பண்ணால் 20% வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது ஒரு நல்ல சப்போர்ட் ஸ்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம். மற்றபடி இன்னொரு சப்போர்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஃப்ளேம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பரண்ட்டுக்கு வந்து டிபஃப் வந்து அப்ளை வந்து பண்ணும். அது மூலியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் யூசர்ஸ் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஆப்பரண்ட்டுக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து பண்ணிக்கலாம். ஒரு நல்ல சப்போர்ட் ஸ்கிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்வேன். ப்ளஸ் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஸோ இந்த டிஃபென்ஸ் 5% குறைக்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்லோட சப்போர்ட் ஸ்கில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டயரில் வந்து பார்த்தோம். ஏன்னா டிஃபென்ஸ் டிகிரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் ஹையஸ்ட் அதாவது அதிகமாக தேவைப்படுற டிஎஃப் ஸ்டாட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்க்ரல்லோட வந்து பார்த்தீங்கன்னா ஹை டயரில் வந்து வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்லோட ஷேடோ ஆர்னமெண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ ஷேடோ ஆர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லும் இருக்குது, பஃப்பும் இருக்குது. ஸ்கில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த டெத் ஃப்ளேம் வந்து டிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. 50% அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் டீல் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் 5% டிஃபென்ஸ் டிக்ரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட் ஸ்கில்லும் சரி, அவனுக்கு இருக்க நார்மல் ஸ்கில்லும் சரி, இந்த 2 டெத் ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்ல ஏதாச்சும் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து ஆக போகுது. ஸோ அதில் பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு அவனோட ஆர்னமெண்ட் பஃப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஃப்ளேம் டிஎஃப் அப்ளை ஆகிருக்கல, அப்ளை ஆன ஆப்போனண்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24% எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீல் வந்து பண்ணிக்கலாம். இது ஆர்னமெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஃபைல சப்போஸ் ஆர்னமெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்று மட்டும் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா யூசர் 4% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து டீல் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஷேடோ ஆர்னமெண்ட்டில் இது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24% டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது சப்போஸ் சங்கினுக்கு ஹண்டர்ஸ்க்கு வந்து அப்ளை ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் டயர் டாப் டயர் பஃப்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் வந்து பண்ண போகிறோம் நம்ம ஷேடோ ஆர்னமெண்ட் அன்லாக் வந்து பண்ணதுக்கப்புறம். ஸோ ஒரு 3 ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டில் வச்சாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சப்போஸ் இந்த 24% டிபஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்ஜினுவுக்கு இல்லை ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பூஸ்ட் வந்து கொடுக்கலைன்னா நமக்கு வந்து இது லோ டயர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிட் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்னமெண்ட் அவனது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு மிட் டயரில் வந்து இருக்கிறான். செகண்டரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டயர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணுறான். ப்ளஸ் டிஃபென்ஸ் டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பூஸ்ட் வந்து தருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்னமெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினுவுக்கு பஃப் அப்ளை ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து
அப்பர் டைல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஷேடோ வந்து எங்கே ரேங்க் வந்து பண்ணுவேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டயர் டு மிட் டயர் அந்த 2 ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா ரேங்க் வந்து பண்ணுவேன். ஸோ ஹை டயரில் இருக்கனால நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கல் முக்கியமான ஷேடோ தான். ஸோ ஸ்கல் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தோன்னா அப்கிரேட் வந்து பண்ணலாம். ஆர்னமெண்ட்டை அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷேடோ ட்ரீச்சர்ஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு காமன் ரேங்க்லேயே வச்சு யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ டைசஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க் போட்டு நீங்கள் ஆர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று நல்லா வந்து பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் பற்றி ஒரு டைலிஸ்ட் வீடியோ முன்னியதில் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஷேடோஸ்க்கு அப்டேட் பண்ணி சொல்லிட்டு ஃபியூச்சரில். ஓகே. ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கண்டென்ட் பார்த்தோம்னா புதுசாக வந்திருக்க ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இந்த ஸ்கில் ரூன் இல்லை பிளெஸிங் ஸ்டானோட டிரான்ஸ்ஜெண்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா தேவை. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு சுத்தமாக இல்லைன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக வந்து ஸ்கிப் வந்து பண்ணிருக்கேன். நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்துருக்காது. ஓகேவா. ஸோ இந்த பிளெஸிங் ஸ்டோன் இல்லை ஸ்கில்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கணும். கிராஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே வச்சிருக்க காப்பியை வந்து பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபிகேஷன் ஏஜென்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்கில் ரூன் இல்லை பிளெஸிங் ஸ்டோனோட டிரான்ஸ்ஜெண்டர் காப்பி அதாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்கில் ரூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்லாக் வந்து ஆயிடும். அடுத்து 3 தடவை நீங்கள் வந்து அந்த ஆப்ளிகேஷன் டயர் 1, 2, 3 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 டிரான்ஸ்ஜெண்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெஸிங் ஸ்டோனுக்கு இல்லை ஸ்கில் ரூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படும். ஒவ்வொரு பிளெஸிங் ஸ்டோன் டிரான்ஸ்ஜெண்டர் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு டூப்ளிகேட் லெஜெண்டரி காப்பி வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படும். ப்ளஸ் அந்த 15 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்கில் ஒன்றுக்கானது. ஸோ இப்போ பிளட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிட்டேன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு. இப்போ எனக்கு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃப்ராக்மெண்ட்ஸ் நான் திரும்ப கலெக்ட் வந்து பண்ணும். கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோனோட ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபிகேஷன் டயர் 3 போடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இதுக்கு நம்ம பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பிளெஸிங் ஸ்டோன்ஸ் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து கிடச்சிக்கணும். ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிளெஸிங் ஸ்டோனுக்கு வந்து பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து தெரியல. ஏன்னா நமக்கு அந்த ஆம்பிளிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. ப்ளஸ் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இது பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டயருக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்டாட்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து தேவை வந்து கிடையாது ஆம்பிளிஃபிகேஷனுக்கு. ஸோ அந்த ஆம்பிளிஃபிகேஷன் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் ரூன் அதுலேயும் ஒரு சில ஸ்கில் ரூனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் டேமேஜ் வந்துட்டு 3% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு 2000 டேமேஜ் வந்து பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கில் ரூன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3% வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். 100% வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, ஒரு 3%. ஸோ அது நீங்கள் 3 தடவை ஆம்பிளிஃபிகேஷன் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்கில் ரூன் வந்துட்டு ஒரு 4 காப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கிட்ட லெஜெண்டரி ஸ்கில் ரூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே வந்து கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக நமக்கு தேவைப்படுற ஸ்கில் கிடைக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த ஸ்கில் யூஸ் பண்ணுவோம்னா டேமேஜ் நல்லா கொடுக்குற ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் பண்ணுற ஸ்கில். அந்த ஸ்கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு யூஸ்லெஸ் ஃபங்க்ஷன் மொத்தமாக வந்துட்டு நமக்கு பே டு வின்ஸ் காசு செலவு பண்ணி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சு ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பொழுது போல் இந்த பிளெஸிங் ஸ்டோன்ஸ்லாம் காப்பி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இது. மற்றபடி நம்ம F2P பிளேயர்ஸ் இல்லை புது பிளேயர்ஸ் இந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து கிடையாது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில நல்ல பிளெஸிங் ஸ்டோன்ஸ் ஸ்கில் ரூன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ்ட்ரா காப்பி கிடச்சின்னா நம்ம எல்லா ஸ்கில் ரூன்ஸு பிளெஸிங் ஸ்டோன் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஜெண்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அந்த ஆம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்காருன்னு சொல்லி வந்து பார்த்துறோம். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அடுத்த ஒரு வந்து பார்ப்போம். பை.